எண்ணம் எழுத்தும் தேர்ட் ஸ்டாண்டர்ட் மலர் ஒர்க் புக் தான் பார்க்க போகிறோம். டேர்ம் 3 மலர் ஒர்க் புக். இங்கிலீஷ் யூனிட் 1. ஃபுட் வி ஈட். ராஜு வியர்ஸ் எ ஹேட். ராஜு வியர்ஸ் எ கேப். ஹேட்டாக கேப்பான்னு டிஃப்ரெண்ட் பண்ணி இதை டிக் பண்ணுறோம். இதுதான் ஹேட். முன்பக்கம் மட்டும் நீட்டிகிட்டு இருக்கிறது கேப். The dove sits on the tree. The crow sits on the tree. Crow தான் வந்து மரத்தில் உட்காந்துருக்கு. This is the right answer. The cat sleeps under the chair. The pup sleeps under the chair. பப்புனா நாய்க்குட்டி. The leaf is green. The ball is green. The leaf is green. Umbrella, tree, notebook, ship. She writes in the notebook. இதை மேட்ச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி the tree is tall. The ship sails on the sea. She has an umbrella. அதை மேட்ச் பண்ணிவிட்டு டேஷில் எழுதிட்டு மேட்ச் பண்ணிடுறோம். This is a carrot. This elephant is very big. This is a veena. I like an umbrella. I have an umbrella. எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். சிம்பிள் சென்டென்சஸ் இது எல்லாமே. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. Rearrange the jumbled words and make meaningful sentences. இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதை கரெக்டாக எழுதுகிறோம். He plays with a kite. The dog eats a bun. She drives a car. அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து போகலாம். நிறைய பேஜஸ் இருக்குது. பிக்சரில் ஒன்று இருக்குது, சென்டென்ஸில் ஒன்று இருக்குது. அதை மாற்றி நாம் ரீரைட் பண்ணணும். இங்கே வந்து டால்ஸ் கூட ரஹீம் விளையாண்டதாக இருக்குது. ஆனால் ரஹீம் வந்து ஆக்சுவலாக கைட்ஸ் வச்சு தான் விளையாடுறாங்க. ரஹீம் பிளேஸ் வித் த கைட்ஸ். அதே மாதிரி த கேட் வியர்ஸ் எ க்ரீன் கேப்னு இருக்குது, பட் இட் இஸ் ரெட் கேப். ஸோ த கேட் வியர்ஸ் எ ரெட் கேப். இங்கே வந்து ஆல் இருக்குது, ஆனால் ஈகிள்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல் சிட்ஸ் ஆன் த பிரான்ச். இந்த மாதிரி ரைட்டிங் சென்டென்சஸ் வரும்போது வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் 3 மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். நல்லா அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டன்ஸ் இருக்குது, கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் இருக்குது, ட்ரீஸ் இருக்குது, ட்ரீஸ் வித் ஃப்ரூட்ஸ் இருக்குது, கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. ஸோ நான் இதுலேருந்து ஒரு 3 சென்டென்ஸ் மட்டும் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு தோன்றதை ஆன் யுவர் ஓன் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஐ லைக் திஸ் பிக்சர், ஐ லைக் திஸ் கார்டன், ஐ லைக் திஸ் ஃப்ளவர்ஸ், தேர் ஆர் மெனி வெஜிடபிள்ஸ், எது வேணாலும் எழுதிக்கலாம். I went to a beautiful garden. I saw many colorful flowers. There are many colorful butterflies in the garden. எழுதியிருக்கேன். There are brinjals, sunflowers also there. அதெல்லாம் எழுதிக்கலாம். Mango tree is there. One mango tree is there. அப்படி எழுதிக்கலாம். Some coconut trees are there. அதை எழுதிக்கலாம். பிக்சர் சென்டென்ஸோட மேட்ச் பண்ணுறோம். கரெக்டாக கலர் பார்த்துக்கோங்க. தீஸ் ஆர் பிரிஞ்சால்ஸ். திஸ் இஸ் அன் ஆல். தீஸ் ஆர் பால்ஸ். தீஸ் ஆர் போட்ஸ். திஸ் இஸ் அ வாட்டர்மெலான். ஷேட் அண்ட் ரைட். இதெல்லாமே சிவிசி வேர்ட்ஸ் சேம் சவுண்டில் வருது. மேன், வேன், பேன், ரேன். பிக், விக், டிக், பிக். காட், லாட், பாட், டாட். pen, den, men, hen. Complete the sentences using this and these and write their colors. ஒன்று இருந்தால் திஸ்ஸு, ஒன்றுக்கு மேலே இருந்தால் தீஸு. These are bananas, they are yellow. This is a shirt, it is blue. These are cars, they are green. This is an umbrella, it is red. Shade the correct sentence for the picture. Picture first நல்லா அப்சர்வ் பண்ணணும். அது அப்போ தான் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். The dog is on the log. ஆனால் அங்கே ஃபஸ்ட் ஒன் ஃபாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கிடையாது, இது டாக். அப்போ செகண்ட் ஒன். The hen is on the bed. The cup plays with a pup. The pig digs the ground.
படத்தை அப்சர்வ் பண்ணாலே நமக்கு பாதி ஆன்சர் கிடச்சிரும். Rearrange the jumbled words and make meaningful sentences. Renu likes to eat a jackfruit. My father gave me a pen. Raju has 3 blue cars. Akila meets her friend in the park. அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அழகாக எழுதுங்க. லுக் அட் த பிக்சர் அண்ட் கம்ப்ளீட் த பேசேஜ். இது ஃபுல்லாகவே சிபிசி வேர்ட்ஸ் தான். ஒரு 8 ஆன்சர்ஸ் வரும். இங்கேயும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டு ஃபில் பண்ணியிருக்கிறோம். I am Anbu. This is my hut. My pet dog plays with its pup. My pet cat sleeps on the rug. The red hen walks with its chicks. My dad and mom collect figs from the fig tree. I love my farm. ஒரு 8 வேர்ட்ஸ் இருக்குது சிபிசி வேர்ட்ஸ். கேட், டேட், ஃபிக், ஹட், ரக், பப், டாக், hen. Read the sentences and tick if correct, cross if wrong. The carrot is crunchy, correct. The orange is juicy, correct. The palm candy is bitter, wrong. The lemon is sweet, wrong. The pickle is salty, correct. It is spicy, cucumber, lemon, pepper. இது ஸ்பைசியாக இருக்கும், காரமா, பெப்பர். It is bitter, bitter gourd, pahaka. It is sweet, sugar cane. It is sour, gooseberry. It is crispy, chips. Choose and shade the correct sentence for the picture. இங்கே வந்து palm candy இருக்கு. It is sweet. இதுதான் வரும். இது வந்து chilli. It is spicy. Neem leaves. It is bitter. They are bitter. Mango. It is sweet. It is a sugar cane. It is sweet. அதே மாதிரி இது எல்லாமே எழுதணும். It is a mango. Oh, very sorry. It is a lemon. It is sour. It is a bitter gourd. It is bitter. Gourd spelling. It is a salt. It is salty. Find the food items with same taste and write about them. ஒரு 8 ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் 2 நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அதாவது டேமரின் அண்ட் லெமன் ரெண்டுமே வந்து புளிப்பாக இருக்கும். டேமரின் அண்ட் லெமன் ஆர் சுவர். அதே மாதிரி bitter gourd and neem leaves. Bitter gourd and neem leaves are bitter. கசக்கும். Sugar cane and palm candy. Sugar cane and palm candy are sweet. Salt and pickle are salty. அது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. Write them using letters: lemon, biscuit, books, water, tomato. பிக்சர் க்ளூவை வச்சு நம்ம வந்து ஆன்சர் எழுதணும். அருண் ஹேஸ் எ கேப். இட் இஸ் ரெட். அவங்க ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு காமிச்சிருக்காங்க. மீனா ஹேஸ் அ பலூன். இட் இஸ் ப்ளூ. த பப் ஹேஸ் அ பால். இட் இஸ் green. The boy has a bag. It is yellow. ஒரு பேரா கொடுத்துருக்காங்க. மோனான்றது மங்கி, டோனான்றது ரேபிட்டு. இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது டின்ட்டுன்றது ஸ்குரிலு. அதே மாதிரி 3 ஃப்ரூட்ஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. மோனாவுக்கு பனானா பிடிக்கும், அது ஸ்வீட்டாக இருக்கும். டோனாவுக்கு கேரட் பிடிக்கும், அது க்ரன்ச்சியாக இருக்கும். ஸ்குரிலுக்கு கிரேப்ஸ் பிடிக்கும், அது சுவராக இருக்கும். ஷேட் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். த கிரேப்ஸ் ஆர் சுவர். சுவர்னா புளிப்பாக இருக்கிறது. த கேரட்ஸ் ஆர் க்ரன்ச்சி. க்ரன்ச்சினா கரும்புருன்னு கடிச்சு சாப்பிட்றது. மோனா இஸ் எ மங்கி. ஷி லைக்ஸ் டு ஈட் பனானாஸ்ன்றது கரெக்ட் ஆன்சரு. இந்த ஷேட் பண்ணியிருக்க இந்த சென்டென்ஸ் அப்படியே என்ன செய்யணும், இந்த கோட்டில் அழகாக எழுதணும். A monkey, a rabbit and a squirrel are friends. Write about a food item you like. I like an apple. ஸோ இதை ஃபுல்லாக அழகாக படிச்சுட்டு இவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்களோ அதே மாதிரி என்ன செய்யணும், அவங்க கொடுத்துருக்குற லைனில் அழகாக எழுதணும்.
நல்லா புக்கை கீழே வச்சு பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு நீட்டாக எழுதணும். I am big, I sail on the water, I carry people and goods, who I am, ship. I have 4 legs, I am not an animal, you can sit on me, who I am, chair. I am a grain, you can use me to make puri, if you eat me, you will be healthy, who am I, wheat. பிக்சர்ஸ் மேலே இருக்குது, நம்ம ஸ்பெல்லிங் மட்டும்தான் எழுதுகிறோம். ஷேட் த பிக்சர்ஸ் வித் த சேம் சவுண்ட் அண்ட் ரைட் தயர் நேம்ஸ். நல்லா கவனிங்க, சவுண்டு மட்டும்தான் சேமாக இருக்கும். அதாவது இதில் ஒரு சவுண்டு அதில் ஒரு சவுண்டு, ஓகேவா? இது ரைமிங் வேர்ட்ஸ் கிடையாது. சவுண்டு ஒரு சவுண்டு வந்து சேமாக இருக்கும். சிக் சேர் அவங்களே கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி விசில் வீல், ஷெல் ஷூ, கோட் போட். Rearrange the words and write the meaningful sentences. An auto has 3 wheels. The child has a whistle. She sells the shells on the seashore. Shade the correct sentences for the picture. பிக்சருக்கு கரெக்டான சென்டென்ஸ் தான் எடுக்கணும். நீங்கள் படித்தாலே உங்களுக்கு தெரியும். அன்பு drives a car, it is green. A child sits on the chair, it wears a red shirt. ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். மகான்ற ஒரு பாப்பா வந்து பீச்சுக்கு போகிறாங்க அவங்க அம்மா கூட. அங்கே வந்து பெரிய நீல திமிங்கலத்தை பார்க்குறாங்க, அது நல்லா டைவ் அடிக்குது. அப்புறம் ஒரு பெரிய கடையை பார்க்குறாங்க. அப்புறம் வந்து ஒரு கப்பல் ஓட்டுற மாலுமி அங்கே இருக்கார், அவர் ஒரு டார்ச் வச்சுருக்கிறாரு. அப்புறம் ஒரு மீனவர் வந்து நிறைய மீன்கள் விற்கிறாங்க. அப்புறம் கடற்கரையில் இருக்கிற நிறைய மீன்களை அவங்க அம்மா காட்டுறாங்க. அப்புறம் அதை வந்து மாலான்னு கொடுத்துட்டாங்க தப்பா. கடற்கரையிலேருந்து நிறைய ஷீ ஷெல்ஸ்லாம் பொறுக்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு சந்தோஷமாக வராங்க. ஷேட் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். மகா கோஸ் டு த பீச். த ஃபிஷர்மேன் செல்ஸ் ஃபிஷ். ஷேட் அண்ட் ரைட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எ ப்ளூ வேல் டைவ்ஸ் ஹை. அதான் வந்து கரெக்டு. விச் இஸ் நாட் கரெக்ட். சரியில்லாத ஸ்டேட்மெண்ட் வந்து ஷேடு பண்ணணும். மகா சீஸ் ஏ ஹார்ஸ் ஆன் த ஷோர். கடற்கரையிலேருந்து ஒரு குதிரையை பார்க்குறாங்கன்றது தவறான ஸ்டேட்மெண்ட்டு, அதை சூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து டேஷில் எழுதணும். சவுண்ட் வர மாதிரி பேசேஜ்லேருந்து ஒரு 3 வேர்டு எழுதியிருக்கணும். ஷிப்பு, ஃபிஷ்ஷு, ஷெல்ஸு. அதே மாதிரி இச்சு சவுண்டு, பீச்சு, டார்ச்சு. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி எடுத்து எழுதியிருக்கிறோம். பெட்டர் டு டேக் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட். He has a red apple. She has a green watermelon. She has a crunchy cucumber. It has yellow bananas. ஸோ இங்கே ஒரு மங்கியை பற்றி கொடுத்துருக்காங்க. It is a monkey. It eats bananas. The bananas are yellow. They are sweet. This passage talks about monkey. What does the monkey have? Bananas. What color are the bananas? The bananas are yellow. How does the bananas taste? The bananas are sweet. Write about the food item you like the most. I like puri. எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எழுதிக்கலாம். She has a lemon. It is yellow. He has a bitter gourd. It is bitter. It has a carrot. It is crunchy. She has an apple. It is sweet. Read and write a few lines about the picture. இங்கே ஒரு பையன் வந்து கேரட் சாப்பிட்றாங்க, கேரட்டை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு பாப்பா பனானா வச்சுருக்குறாங்க, ஸோ நம்ம பனானாவை பற்றி எழுதிக்கிறோம். She has a banana. It is yellow. It is sweet. It is a healthy food. Monkeys like to eat நல்ல வேலை. Monkeys like to eat bananas. ஸோ இப்போ மை ஜேர்னல் பார்த்தோன்னா நல்லா பார்ட்டாக சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. மை ஃபேவரட் ஃப்ரூட் இஸ் ஆரஞ்ச். இட் இஸ் ஆரஞ்ச். இட் இஸ் சுவர். இட் இஸ் ஜூஸி. இட் இஸ் ரவுண்ட். ஆப்ஷன்லாம் அவங்களே கொடுத்துருக்குறாங்க.
கலர் என்ன ஆரஞ்சு. டேஸ்ட் எப்படி இருக்கும்? சுவர், லைட்டாக புளிப்பாக இருக்கும். எப்படி இருக்கும்? சாஃப்டாக ஜூஸியாக கிறிஸ்பியாக க்ரன்ச்சியான ஜூஸியாக இருக்கும். சைஸ் வந்து எப்படி இருக்கும்? ரவுண்டாக இருக்கும். ஷேப் எப்படி இருக்கும்? ரவுண்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஆப்பிள் இங்கே வந்து அவங்க இந்த சென்டென்ஸ் கொடுத்து நம்மளை ஃபில் பண்ண சொன்னாங்க இல்லையா? இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, பிக்சரும் நாமளே வரைஞ்சி அதை பற்றி எழுதணுன்றாங்க. நான் வந்து ஒரு ஆப்பிள் வரைஞ்சிருக்கிறேன். மை ஃபேவரட் ஃபுட் இஸ் ஆப்பிள். இட் இஸ் ரெட், இட் இஸ் ஸ்வீட், இட் இஸ் ஜூஸி, இட் இஸ் ரவுண்ட். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஐ கேன் டூ, நேம் ஆஃப் த பிக்சர் எழுதணும். ஷூ, சேர், கிரேப்ஸ். Choose the right answer. The ship sails on the sea. Wheat is good for health. Child plays on the beach. This is a monkey. It has a banana. This is Arjun. He has a sugar cane. This is Aruna. She has a carrot. இந்த லெமன் இஸ் ஸ்பைசின்னு கொடுத்துருக்காங்க. பட் லெமன் வந்து ஸ்பைஸியாக இருக்காது, சுவர் புளிப்பாக இருக்கும். இந்த லெமன் இஸ் சுவர். த பப்பாயா இஸ் ஸ்வீட். த பெப்பர் இஸ் ஸ்பைசி. இந்த 3 டேஸ்ட்டுமே அவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோம். He likes to eat bananas. The chili is spicy. The shirt is white. It is an apple. It is a very healthy food. It is red. அது மாதிரி எழுதலாம். நம்ம எந்த பொருள் நம்ம கையில் கிடச்சாலும் ஃபஸ்ட்டு அதோட நேமை சொல்லிடணும். அடுத்து அதோட கலர், அடுத்து அதோட சைஸு, அதோட யூசஸ் என்னென்ன அப்படின்றத 1 by 1 சிம்பிள் சென்டென்ஸாக சொல்ல பழகிக்கணும். This is a carrot. It is orange. It is crunchy. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு மலர் ஒர்க் புக்கில் இருக்க யூனிட் 1 வந்து ஐ கேன் டூ வரைக்குமே நாம் வந்து என்ன செஞ்சுருக்கிறோம், ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.